நிகழ்ச்சிக்கு ஐயா கர்த்தர் தம்பியை நிறைவாக பயன்படுத்துவார். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவர் மூலமாக தேவன் வசனங்களையும் கொடுப்பார். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கான தேவ செய்தியை தந்து அதுக்கப்புறம் எண்டிங் பிளெஸிங் கூட கடந்து போவோம். சரியா? ஒரே ஒரு சரணம் பண்ணலாமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் Let us all welcome Brother Tarun Samuel from Red Hills. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. Amen. God bless you. Amen. Hallelujah. Hallelujah. சபை போதகருக்கு மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரத்தில் அதனுடைய 44வது வசனம். ஆமென். ஆமென். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்கிற செய்தி இதுதான். நீங்கள் யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்த கூட்டம் இல்லை, அவரால் இழுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். அவர் அன்பின் கயிறுகளால், அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி உமனைக்கும் கரத்தால் என்னை அணைத்தி உமன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி உமனைக்கும் கரத்தால் என்னை அணைத்து எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீ, கரத்தின் நிழலினால் என்னை மூடினீ. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீ, கரத்தின் நிழலினால் என்னை மூடினீ. குப்பை கிடந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீ. குப்பையிலிருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீ. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தி எல்லாரும் கண்ண மூடலாமா? முன்னாலே எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே
அழைத்தீ, கண்மலையின் மறைவுக்குள்ள என்னை நிறுத்தினீ, கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீ, கண்மலையின் மறைவுக்குள்ள என்னை நிறுத்தினீ, கரத்தின் நிழலினாலே என்னை அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தி, அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தி. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்த கூட்டம் இது இல்லைப்பா. நாங்கள் தானா வரல, உங்களுடைய அன்பின் கயிறுகளால் நீங்கள் எங்களை இந்த இடத்துல இழுத்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா. சாட்சியின் மூலமா நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. சமாரியா ஸ்திரீ அந்த சாட்சி நிமித்தம் சமாரியரில் அநேக பேர் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்மதமே கிடையாது, சம்மதமே கிடையாது. அவங்க அந்த சமாரியா ஸ்திரீ சொன்ன சாட்சி நிமித்தமாக உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட சாட்சி இங்கே வெளிப்படட்டோம்ப்பா. வசனத்தின் மூலமாக நீங்க வெளிப்படுங்கப்பா. என்னை மறைத்து உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை உங்களுடைய வல்லக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 3வது அதிகாரம் எடுக்கலாமா? யோவான் 3வது அதிகாரம் 1 அப்படியே படிப்போம். ஒரு 4 வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் சபைக்கு வெளியே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனோட வேலை அதுதான். அவனை யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அவனை விடுறாங்களாம். அவனை யூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா சபைக்கு வெளியே. பேதுருவும் யோவானும் அந்த பக்கமாக வராங்க. வரும்போது இந்த சப்பானி எதை கேட்குறாருன்னா பிச்சை கேட்குறாரு. பிச்சை. அப்போ பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார், நீ என்னை நோக்கி பார், இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். பிச்சை கேட்டதுக்கும் நோக்கி பார்க்க சொல்றதுக்கும் சம்மதமே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம்னா, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏக்கமா பார்க்கிறான். நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைக்காதா? நான் பிச்சை தானே கேட்டேன், என்னை நோக்கி பார்க்க சொல்றாங்களே. நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்தான். இன்னைக்கு நம்ம மனுஷங்களை நோக்கி பார்ப்போம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பார்க்க வைப்பாங்க. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாமுமே அவங்கள பார்க்க முடியாது, அவங்களுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல நோக்கி பார், அவரை நோக்கி பார். நான் சொல்லட்டுமா, அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ஏமாத்திட்டு போக மாட்டாரு. நீ கேட்டது பிச்சையா இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையில அவர் செய்யறது உன் புத்திக்கே எட்டாது. இது மனுஷனை நீ பார்க்கல, உன்னை பார்க்க வச்சு ஏமாத்திட்டு போறதுக்கு.
நீ அவரை நோக்கி பார்க்கும்போது நீ கேட்ட காரியம் வேறவா இருக்கும், அவர் உன் வாழ்க்கையில செய்யற காரியம் வேறவா இருக்கும். நோக்கி பார், அவரை நோக்கி பார். ஏமாத்த மாட்டாருங்க, அவருக்கு ஏமாத்த தெரியாது. இன்னைக்கு ஏமாந்து போன நிலையில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் அன்பு சகோதரா சகோதரியே, நீ கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது உன்னை ஏமாத்திட்டு அவருக்கு போக தெரியாது. உன் வாழ்க்கையில ஏமாந்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையை என் இயேசு அனுமதிக்க மாட்டார். அவரை நோக்கி பார்க்கும் போது அவருக்கு ஏமாத்த தெரியாது, அது அவருக்கு பழக்கம் இல்லை. என் வாழ்க்கையில அவர் ஏமாத்தல. எங்க முழுக்க 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 குடி இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன், இந்த கஞ்சா இருந்தா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன்னு சொல்லி அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு அதிலே இருந்த ஒரு வாலிப மகன். இது இருந்தா மட்டும்தான் நான் வாழுவேன், இது இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம், அதை பெருசா பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க ஊர் ஆளுங்களாம் என்னை பார்த்தாலே சபிப்பாங்க. இவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல, இவன் இருக்கிறதோ ஒண்ணு, இவன் இல்லாம போறதோ ஒண்ணு, இவன் இருக்கிறதுனால இவனும் கெட்டு போறான், இருக்கிற வாலிப பசங்களையும் கெடுக்கிறானே. நான் இன்னைக்கு ஃபுல் ஃபிட்ல நின்று பயத்தோடு சொல்றேன், உண்மையா எங்க ஊர்ல இருக்கிற பசங்களை எத்தனையோ பசங்களை கெடுத்து இருக்கிறேன். அந்த கெடுத்ததை பார்த்து தான் அவங்க சபிச்சாங்க. கடைக்கு போயிட்டு வந்து எங்க அம்மா வீட்டில் அழுவாங்க, நீ மாற மாட்டியா, உன் வாழ்க்கையை நீ மாத்திக்க மாட்டியா. நான் போனது கடைக்குடா, ஆனால் ஊரில் இருக்கிற ஆளுங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, உன் பையனையா தேடிட்டு வர, அவன் இந்த நேரத்துக்கு எங்கேயாச்சும் குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான், எந்த இடத்துலாச்சும் கஞ்சா அடிச்சுட்டு அவன் படுத்துட்டு இருப்பான், அவனை தேடாதீங்க, அவனுக்கா அந்த போதை தெளியும் போது அவன் வீட்டுக்கு எழுந்து வருவான். எங்கள் அம்மா இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு அழுவாங்க. என்னை நான் மாற்றிக்கலை, நான் அதில் இருந்து வெளியே வரலை. எங்கள் அப்பாவை அடிப்பேங்க, எங்கள் அப்பாவெல்லாம் கண்ணு வீங்கிட்டு ஒரு மாசம் கிட்ட வெளியே போகாம பையன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அசிங்கமா இருக்கும்ன்றதுக்காக வீட்டிலே இருந்தாரு. வெளியே போனா யாராச்சும் கேட்பாங்கன்னா ஆச்சுன்னு அந்த இடத்துல என் பையன் தான் என்னை அடிச்சிட்டான்னு அவரால் சொல்ல முடியாதுன்றதுக்காக வீட்டிலே இருந்தாரு. நிறைய டைம் குடிக்கும் போது நான் பைத்தியமே பிடிச்சிரும் எனக்கு. அது குடிக்கலைன்னா குடிக்கும் போது எங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா, அப்பா அம்மா வராங்களே இதை நம்ம ஒலிக்கி வைக்கணும், இல்லை அப்புறமா குடிப்போம், அப்படி கூட பண்ண மாட்டேன். அவங்க வரும்போது வேணும்னே குடிப்பேன். குடிக்கும் போதே வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு அழுவாங்க. அவங்க இருக்கும் போதே அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, சரக்கு பாட்டில் எல்லாமே வச்சுக்கிட்டு வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போவாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் இதுலயே இருக்கும்போது இந்த கஞ்சாவெல்லாம் வாங்கி அடித்தா நல்லா இருக்காது, நம்ம வாங்கி விற்கணுன்றதுக்காக அந்த கஞ்சாவை வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கஞ்சாவை விற்க ஆரம்பிச்சிட்டேன். கஞ்சாவை விற்கும் போதெல்லாம் ஃபுல்லாக அந்த போதையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 வேளையுமே 24 hours போதையில் தான் இருப்பேன். காலையில் சாப்பிடும் போதும் அந்த போதை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், மதியம் சாப்பிடும் போதும் அந்த போதை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடும் போதும் அந்த போதையை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். அதிகமாக நான் வீட்டில் தூங்கினதை விட எங்கள் ஊர் புதிரங்களில் இந்த காட்டில் தூங்கினது தான் அதிகம். இதுதான் வாழ்க்கையாகவே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக சந்தோஷம் இருக்காது. வரும்போதே அப்படி தான் வருவேன். நிறைய நாள் எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. அவன் வரும்போது எப்படி வருவான்னு தெரியல, எந்த நிலைமையில அவன் வருவான்னு தெரியல. அவன் வரும்போது அவனுக்கு சாப்பாடு போடணுன்றது எண்ணம் ஒன்று அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் நான் யாரையாச்சும் சண்டை போட்டு வந்துடுவான்னா எங்கள் வீட்டில் போய் அந்த இடத்துல பேசி சமாதானம் பேசுவாங்க. என் மகன் இதுக்கப்புறம் இந்த காரியத்தை பண்ண மாட்டான்றதுக்காக நான் யாரை சண்டை போட்டு வருவேன்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ரோட்டிலேயே. ஏன்னா நான் சண்டை போட்டு வந்தால் அவங்க ஆப்போசிட்டில் போய் கேஸ் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா போய் அவங்க கிட்ட பேசி கையில் காலெல்லாம் விழுந்து இந்த ஒரு வாட்டி என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா காலில் விழுந்திருக்கிறாரு. நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் காலில் எங்கள் அப்பா விழுந்திருக்கிறாரு. என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கல. ஒரு நாள் சாப்பாடு போட்டு வச்சுட்டு எங்கள் அப்பா கேட்குறாரு, நீ கஞ்சா விற்கிறியாமே, ஊர் ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்கடா, நம்ம மாமா வீட்லேயே சொல்கிறாங்க,
நீ இந்த காரியத்தை பண்ணுறியா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்கும் போது சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடை தூக்கி எங்கள் அப்பா மேலே அடிக்கிற, மூஞ்சில் அடிக்கிற. எங்கள் அப்பா அதை துவச்சிக்கிட்டு எங்கள் மாமா வீட்டாண்ட போயிருக்கிறாரு. என் பையன் அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான், ஒருவேளை அவன் செஞ்சுருப்பானா என் முகத்தில் அவன் சாப்பாடு தூக்கி அடிச்சிருக்க மாட்டான், என்னை அடித்தான் அவன், அப்போ என் பையன் அந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். எங்கள் அப்பா சொல்லி சண்டை போட்டு வந்திருக்கிறாரு. எங்கள் அப்பா சண்டை போட்டதுனால அவங்களுக்கு நான் உன் பையன் பண்ணுறதை விற்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன்றதுக்காக என்னை ஒரு 3 நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஏரியா சைடில் பக்கத்தூரில் பெரியபாளையம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பையன் என்கிட்ட வாங்க வரும்போது ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு போயிட்டு அவனை கஞ்சா கவர் எடுத்து கொடுக்கும் போதே எங்கள் மாமா பசங்க வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொடுக்கும் போதே அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே காட்டிடுறாங்க. என்னை வந்து சண்டை போட்டல, நான் உன் பையன் மாறணுன்றதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், என்கிட்ட நீ சண்டை போடல, ஃபோட்டோ பாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எங்கள் அப்பாவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அப்போ வீட்டில் வந்து என்னை சண்டை போடல, என்னை எதுவுமே பண்ணல, ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்னை அடிச்சியே அது கூட எனக்கு கஷ்டமாக இல்லைடா, என் பையன் பண்ண மாட்டான், பண்ணாததுனால அவனுக்கு கோவம் வருதுன்னு நான் அடி வாங்கினேன், ஆனால் நீ அந்த கஞ்சா கவரை கொடுக்கறத நான் பார்க்கும்போது அந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் வாடுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. ஒரு பெத்த பையன் கஞ்சா கவரை கொடுக்கறத எப்படிடா பார்க்க முடியும், நான் பார்த்துட்டு வந்தேன், இதுக்கப்புறமும் வாழ்க்கையை நீ மாற்றிக்கலன்னா அது உன்னுடைய விருப்பம்டான்னு அதை விட்டார். நிறைய நாள் எங்கள் அம்மா அந்த கவரை வச்சு நான் அழுவாங்க, இது நாடா கவரு, எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அது கஞ்சா கவர் தான், பையன் வைக்கிறது நல்லா தெரியும் அம்மாவுக்கு. ஆனால் கேட்குறாங்க என் வாயால் நான் அதை சொல்லணும், அப்படியாச்சும் நான் மாறுவேன். நான் சொல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அழுவாங்க. இதை எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டடா சொல்ல முடியும், நீ வேற ஏதாச்சும் பண்ணுவேன்னா நான் பக்கத்து வீட்டில் போய் பேசலாம், ஊர் ஆளுங்கிட்ட பேசலாம், என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவன் மாறினா நல்லாயிருக்கும், அவன் வாழ்க்கை மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் விருப்பப்படுறேன்றதை நான் மற்றவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியும், என் மகன் இந்த கஞ்சா விற்கிறான்னா யார்கிட்டயே சொல்ல முடியாதடா அப்படி நான் சொல்லுவேன்னா அவங்க போய் ஸ்டேஷனில் சொல்லுவாங்கன்னா உன்னை வந்து போலீஸ் பிடிக்க நான் ஒரு காரணமாக ஆயிடுவேன்னு எங்கள் அம்மா சொல்லி அழும்போதும் அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. அது ஒரு கண்ணிங்க, அது ஒரு கண்ணி. தூரத்திலிருந்து லோத்து பார்க்கும்போது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். ஆனால் உள்ளே போன லோத்து வாழ திரும்பி வெளியே வர முடியலை. இந்த சோதோம் குமாராவை அழிக்கும் போது தூதர்கள் போயிட்டு சொல்லும் போது லோத்தால் வெளியே வர முடியல. வசனம் சொல்லும், தேவ தூதர்கள் லோத்து கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள்னு. வெளியே வர முடியாத ஒரு கண்ணி, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியலை. இன்னமும் இன்னைக்கு வரைக்குமே கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி 19ஆம் தேதி திருவள்ளூரில் கோர்ட்டுக்கு போகணும். இன்னைக்கு வரைக்குமே கோர்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்து கேட்ட ஒரு கேள்வி, உன்னை வெளியே எடுக்கணுமா வேணாவா, ஏன்பா இப்படிலாம் கேட்குற, ஒரு வாட்டி வெளியே எடுப்பா. இல்லைடா, ஊர் ஆளுங்க எப்படி பேசுகிறாங்கன்னா உன் பையனை நீ திருப்பி வெளியே எடுப்பானா அவன் குடிப்பான், அவன் கஞ்சா அடிப்பான், ஊரில் இருக்கிறவங்கள சண்டை போடுவான், நீங்கள் அவனுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அந்த பொண்ணை எங்கேயாச்சும் கட்டி கொடுக்கணும், அதுக்கு காசு சேர்க்குறத நீங்கள் பாருங்கள், அவன் வாழ்க்கையை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்கடா. ஆனால் பெத்த மகனை என்னால் அப்படி விட முடியலடா அப்படின்னு எங்கள் அப்பா அழும்போது நானும் அழுகுறப்பா. வெளியே வந்து நான் ஒழுங்காக இருப்பேன்ப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. அது நான் தெரியல, ஆள் இல்லாத ஒரு இடத்துல விடும்போது தான் அப்பா மாறுமே ரொம்ப பெருசாக இருக்கும். வெளியே வந்தால் மதிக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது யாரையுமே பார்க்காதப்போ ரொம்ப அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம் ஏக்கம் நினச்சி ஜெயிலில் அழுதலாக இருக்கிறேன். எப்போ வெளியே விடுவாங்க தெரியலையே, விட்டதே போய் நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா ஜெயிலில் இருக்கும்போது மனுவில் கூட வந்து பார்க்கல யாருமே, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல, எங்கள் சொந்தக்காரங்க யாருமே பார்க்கல. இன்றைக்கி நல்லா இருக்கும்போது கூட இருக்கும்போது 4 பேர் சுற்றுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல போய் மாட்டும் போது வருவாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் ஜெயிலில் இருக்கும்போது யாருமே வந்து பார்க்கல. கோர்ட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா அம்மா கூட ஃபோன் பண்ண மாட்டேன், கூட இருந்த பசங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், போலீஸ்கிட்ட ஃபோன் வாங்கி. கூடவே இருந்தனே வந்து பார்க்கணுன்னு கூட உங்களுக்கு தோணலடா, சொல்லியும் வந்து பார்க்கல. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் இருக்காங்க. எங்கள் அப்பா என்னை 1.5 மாதம் கழிச்சு வெளியே எடுக்கிறாரு. வெளியே வந்து வீட்டில் படுக்கிற எங்கள் அப்பா இரும்புறாரு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இரும்புறேன் பாத்தியா, உனக்கு கேட்குதாடா, கொரோனா டைமில்
அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு நிச்சயமாக கொரோனாவாக தான் இருக்கும், ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் கூட போகலடா, எனக்கு கொரோனா அப்படின்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஜெயிலில் இருக்கிற உன்னை வெளியே எடுக்க முடியாதுன்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டு இரும்பிட்டு இருக்கிறேன்டா, இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எழுதிட்டு படுக்கும்போது, மறுநாள் ஜெயிலில் இருக்கும்போது மனுவில் வந்து பார்க்காத அந்த ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்றானுங்க, வா பார்க்கணும். வெளியே போனதே சரக்கு இந்த கஞ்சாலாம் வாங்கி வச்சுட்டு நைஸ் பண்ணுறானுங்க. உள்ளே இருக்கும்போது வந்து பார்க்க முடியலடா, நாங்கள் வந்தால் எங்களையும் பிடிப்பாங்களோன்னு பயத்தில் நாங்கள் வரல, வெளியே வந்ததே இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீ குடிக்கணும், நீ கஞ்சா அடிக்கணும்னு அதெல்லாம் என் கண்ணில் காட்டும் போது திருப்பியுமே நான் பழைய மாதிரி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வரேன். வரும்போது எப்படி வரேன்னா, எனக்கு சுயநினைவே தெரியல. கரெக்டாக ஏப்ரல் 29 அந்த டேட்டை எப்படி ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறேன்னா, எனக்கு பெயிலான டேட்டு ஏப்ரல் 28. ஏப்ரல் 29 வீட்டில் சுயநினைவே இல்லாத வீட்டுக்கு வரேன். எங்கள் அம்மா ஒன்று அழுகுறாங்க. உள்ளே இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்களே, நீ வெளியே வந்து வேலைக்கு போய் கடன் வாங்கி தாண்டா உன்னை எடுத்தேன், வீட்டில் வச்சுட்டு இல்லை, கடன் வாங்கி தான் எடுத்தேன், நீ வந்து கடனை கொடுப்பேன்னு பார்த்தா இந்த மாதிரி திருப்பியும் பழைய தொழிலை நீ எடுக்கிறியே, வாந்தி வருதுமான்ற, வீட்டை பார்த்ததே தான் வாந்தி வருதுமான்ற. எங்கள் அம்மா குண்டா வச்சுட்டு வெளியே போய் மட்டும் வாந்தி எடுத்துறாதப்பா, ஊராளுங்க திருப்பி ஒரு மாதிரி பேசுவாங்க, நீ குண்டால வாந்தி எடுப்பான்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு சோபாவில் நான் பார்த்துட்டு வாந்தி எடுக்கிறேன். எங்கள் அம்மா கீழே அந்த குண்டால வாந்தியை பிடிக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்தில் அதை ஊற்றிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ என் சித்தப்பாலாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பையன் என் வீட்டில் இருப்பானா அவனை விஷத்தை வச்சு சாவடிப்பேன், எதுக்கு இந்த மாதிரி பையன். இந்த வார்த்தையை எங்கள் அப்பாவுக்கு வேணால் அது வலிக்காமல் இருந்திருக்கும், கூட பிறந்த தம்பின்றதுனால நிச்சயமாக எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப வலியை கொடுத்துருக்கும். எங்கள் அம்மா அழுதுன்னு சொன்னாங்க, இவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா, ஒரு பெத்த மகனை விஷத்தை வச்சு சாவடின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க முன்னாடி எனக்கு வாழ்ந்து காட்டணும்னு ஆசையாக இருக்குடா, என்னால் அப்படி வாழ முடியும், ஆனால் எப்போ தெரியுமாடா, நீ உன்னை மாற்றிக்கினா மட்டும்தான், உன் வாழ்க்கையை நீ சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும்டா, இல்லைனா என்னால் வாழ்ந்து காட்ட முடியாதுன்னு அழுகுறாங்க. மாறின மாதிரி இல்லை. ஒரு நாள் மருந்து கடையாண்ட போய் நின்று எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, மா இந்த பையன் பண்ணுறது நம்மளால் தாங்க முடியல, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவனை எதுக்கு நம்ம விஷத்தை வச்சு சாவடிக்கணும், அவனை பெற்றதுக்காக நம்ம விஷத்தை வாங்கி சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு மருந்து கடையாண்ட நின்று எங்கள் அப்பா வாங்கலான்னு போகும்போது, அப்போது எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இல்லைப்பா நம்ம இருக்கிறதுனால தான் அவனை 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம வெளியே கூப்பிட்டுட்டு வரோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பையன் மாறுவான்றதுனால அவனுக்கு யாரும் சாப்பாடு கூட போட மாட்டாங்க, கொஞ்ச நாள் இருந்து பார்க்கலாம் இருன்னு அந்த இடத்துல எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துருக்குறாங்க. நிறைய பண்ணுவேன். எங்கள் அப்பாலாம் இந்த கொத்தனார் வேலை தான் செய்கிறாரு, லுங்கி மட்டும் கட்டிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து இருக்கும்போது ஒரு சண்டைக்காக வீட்டான வந்து போகும்போது நான் ஸ்பீடாக வந்துட்டு போனாலே வீட்டில் கத்தி எடுக்க தான் வரேன்றது எங்கள் வீட்டில் நல்லா தெரியும். அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை பிடிக்கும் போது என்னை விடு அப்படின்னு சொல்லும் போது ஷர்ட்டு போடலை, இன்னர் போடலை, லுங்கி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த லுங்கியுமே அவுந்து விழுந்துட்டு தெருவில் எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அது கூட பெருசாக தெரியாமல் என் பையனை விட்டு அவன் திருப்பி ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவானோன்றதுனால அந்த மானத்தை கூட பார்க்காம என்னை பிடிச்சிருக்கிறாரு. நான் சொல்லட்டுமா, ஒருத்தனுக்கு மானத்தை விட பெருசு எதுவுமே இல்லை இந்த பூமியில், மானத்தை விட பெருசாக ஒன்று இல்லவே இல்லை. அந்த மானத்தையும் பார்க்காம எங்கள் அப்பா என்னை அந்த இடத்துல பிடிச்சிருப்பார்னா என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும். சில நேரத்தில் நானுமே அப்படி இருந்திருக்கிறேன், ஒட்டு துணி இல்லாமல் போதையில் வந்திருக்கிறேன். வாழ்க்கையை மாற்றிக்கலைங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்போன்னா, இதை நான் பேசும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் தானாக தண்ணி வந்துடும். இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நைட் 12 மணிக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது நாங்கள் ஒரு 4-5 பேர் பசங்க புதரில் இருந்து எனக்கு மட்டும் கொசு கடிக்குதுன்னா வீட்டுக்கு ஃபோன் அடிப்போம்மா, இந்த இடத்துல இருக்கம்மா, பெட்ஷீட் வேணுமா அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா அந்த 12 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து இருக்கிற இடத்துல பெட்ஷீட்டை கொடுத்துட்டு சொல்லிட்டு போவாங்க, டே ஃபோன் யூஸ் பண்ணாதடா, நான் ரோட்டில் வரும்போது தெரியுதுடா நீ ஃபோன் யூஸ் பண்ணுறது, போலீஸ் வந்தாங்கன்னா கூட அந்த லைட்டை பார்த்து வந்து உன்னை பிடிப்பாங்கடா, ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாமல் படுத்துக்கோப்பான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போவாங்க. நிறைய பண்ணியிருக்கிறேங்க.
இந்திக்காரங்கிட்டலாம் ஃபோனை பிடுங்கிறது, காசு பிடுங்கிறது தான் வேலை. வெட்டிலாம் பிடிங்கிருக்கிறேன், ஃபுல் ஃபீட்டில் நின்று சொல்கிறேன், வெட்டிலாம் பிடிங்கிருக்கிறேன் ஃபோனை. அது ஒரு பாவமே பார்க்காம. இந்திக்காரங்க இந்த சைக்கிள் மெச்சிட்டு வருவாங்க, ஃபோன் பிடுங்கலான்னு எதிர் நிற்கும் போது ஒரு நாள் ஒரு இந்திக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோனில் ஒரு முக்கியமான நம்பர்ஸ்லாம் இருக்கும் போல், சைக்கிளை போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அன்றைக்கி குடிக்கதா காசு வேணும், சைக்கிள் மெச்சு இந்த கைலாங்கல்ல போட்டு அதில் வந்த காசை குடிக்கிறேன். போதை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கையெல்லாம் அறுத்து வச்சுன்னு இருப்பேன், வயிற்றுலாமே நான் இப்போ கிழிச்சு தான் வச்சுன்னு இருப்பேன். ஒருவேளை ரட்சிக்கப்படாத யாராச்சும் இருப்பீங்கன்னா, அந்த இயேசுவை நம்பணும், அவர் பார்த்தது இல்லைன்னா என் சாட்சியை கேட்டு நீங்கள் நம்பலாம். இது பொய் இல்லை, முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இங்கே தான் இருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள ஷர்ட் கட்டி காட்டக்கூட நான் அந்த கிறிஸ்துவுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் எப்படிடா அந்த இயேசு வந்தார், அது எங்ககிட்ட நீ சொன்னியானா எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும்னா, எங்களுக்குள்ளேயே பசங்களுக்குள்ளேயே கஞ்சா விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி, அப்போ பக்கத்து ஊர்லேயும் கஞ்சா விற்கிறாங்க, எங்கள் ஊர்லேயும் கஞ்சா விற்கிறாங்க. இதில் பிரச்சனை ஆகிட்டு எங்கள் ஊர் பையனை எங்களுக்கு ஆப்போசிட்டாக சில காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது நாங்கள் அவங்க உள்ள பேசக்கூடாது, அவங்க உள்ள இனிமேல் நம்ம பழகக்கூடாதுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டோம். நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். நாங்கள் எல்லாருமே கும்பலாக ஒரு இடத்துல எப்பயுமே குடிப்போம், கஞ்சாலாம் அடிப்போம். அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் சத்தம் கேட்குது. எனக்கு சுயநினைவே தெரில. நான் ஷர்ட்டை கழட்டி கீழே போட்டுட்டு தரையில் நான் படுத்துட்டு இருக்கிறேன். அன்றைக்கி மாத்திரைலாம் போட்டுட்டேன், இந்த போதை மாத்திரை புருவன்டென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போதை மாத்திரையை போட்டுட்டு டம்முமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படுத்துட்டேன், என்னால் முடியல, இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், நீங்கள் போதை பண்ணுங்க, எனக்கு வேணான்னு சொல்லி சட்டியை கழட்டி நான் கீழே போட்டு நான் படுத்துட்டேன். அப்போ இவனோட சவுண்டு மட்டும் கேட்குது, இவன் பேசுகிற சவுண்டு கேட்குது. அப்போ எழுந்து பார்த்தா இவன் தான் இருக்கிறான். இவன் எதுக்கு இந்த இடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லி கீழே பாட்டில் இருந்தது, பாட்டிலை தூக்கி அவன் தலையில் அடிச்சிட்டேன். அப்போது இன்னொரு பாட்டிலை எடுக்கலான்னு ஓடும்போது என் கூட இருந்த பசங்க வந்து எண்ணெய் பிடிச்சிட்டானுங்க. அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு என்னை அடிக்க வந்துட்டான். அந்த இடத்துலேருந்து என் கூட இருந்த பசங்களாம் சொல்லிட்டானுங்க, வந்தால் உன்னை சண்டை போடுவானுங்க, நீ இந்த இடத்துலேருந்து ஓடிடு அப்படி சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து நான் வந்துட்டேன். கூட இருந்த பசங்களை ஒரு 2 பேரை வந்து அடிச்சிட்டாங்க. அப்போது நான் நைட்டு ஒரு 1 மணிக்கு பசங்களை செட் பண்ணுறேன். அடிச்சிட்டான்ல கூட இருந்த பசங்களை, நம்ம அவங்க வீட்டாண்ட ஏறுவோம். நைட்டு 1 மணிக்கு அவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஏறி அவனை எதனால் பண்ணிட்டு வந்துடலான்னு நைட்டு நாங்கள் ஒரு 1 மணிக்கு அவங்க வீட்டாண்ட ஒரு 8 பேர் போகிறோம். கதவை தட்டி கேட்குறோம், அந்த பையன் இல்லையான்னு கேட்கும் போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் 3 பேர் வந்து, இல்லைப்பா நாப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பேசிக்கணும். நான் இல்லைன்னு கூட இருந்தவனுங்க அடிச்சாங்க. அவன் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற ஆளை போட்டு அடிப்போன்னு நான் சொல்லும் போது கூட இருந்த பசங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதில் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிளட்டு வந்து அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 8 பேர் போனோம், 5 பேர் வீட்டில் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்கள் பசங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க, அந்த தருண் பையன் கூட சேர்ந்ததுனால தான் எங்கள் பசங்க தெரியாமல் வந்துட்டானுங்க, இதுக்கப்புறமா வராத போல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு பேசிட்டாங்க. 3 பேர் மேலே கேஸ் ஃபைல் ஆச்சு. A2யும் A3யும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே இருந்து எங்கள் அப்பா கொத்தனார் வேலை செய்கிறதுனால அங்கேருந்தே வேலைகளாக போக ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டாண்ட போலீஸ் டெய்லி வந்து தேடிட்டுருக்கு. அப்போது என் கேஸ்கார பசங்களை, என் கூட இருந்த பசங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்றதுனால வக்கீல் வச்சு பேசும்போது வக்கீல் கூட இருந்த பசங்களை பிடிச்சிட்டாங்க. A1 நீ தான், உன்னை நிச்சயமாக பிடிப்பாங்க, அவங்களா பிடிப்பாங்க, அதனால் நானாக பண்ணுறேன்னா நானாக உன்னை கூப்பிட்டு போயிட்டு விட்டேன்னா உன்னை அடிக்க மாட்டாங்க, நான் உன்னை பெயில் போட்டு வெளியே எடுக்கிறேன்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் என்னால் வந்து மாட்ட முடியாதுண்ணா, அவங்க பிடிக்கும் போது பிடிச்சிக்கிட்டோன்னு நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். வக்கீல் இருக்கிற இடத்த சொல்லி ஒரு 2 டைம் போலீஸ் வந்தாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டேன். 3ஆவது தடவை எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு பைக்கில் வரேன். மதியமாக எங்கள் அப்பா சாப்பிட்றதுக்காக பைக் குத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்றாரு. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுங்க சீக்கிரமாக நான் அனுப்பும் போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு பைக்கில் போகிறேன். போகும்போதே மப்டியில் இருந்து 2 போலீஸ் வந்து என் கையை பிடிக்கிறாங்க. ரன்னிங்லேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கு ஏறுறேன், அந்த போலீஸோட பைக்கும் ஸ்பீட் பிரேக்கில் ஏறுது. ஏறி என் மூஞ்சை பார்த்து ஏய் நிறுத்துறா அப்படின்னு கையை பிடிச்சாங்க. நான் நிறுத்தாமல் பைக்கை முறிக்கிட்டு எங்கள் அம்மாவோட கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். போலீஸுமே ஏறிங்கி தத்துனாங்க, பிடிக்க முடியல. அப்போ ரிட்டன் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீ கீழே விழுந்ததை கூட அவன் பார்த்துட்டு ஓடுறான்னா அவன் மேலே இன்னமும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களா, அவன் மாறுவான்னு, அவன் வாழ்க்கை மாறுன்னு, அவன் மேலே உங்களுக்கு
இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க, அந்த பையன் மாட்டினான்னா கை இல்லைனா காலை நாங்கள் உடைப்போம், உனக்கு பையனே இல்லைன்றத நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் பெரியம்மா கிட்டே எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க போல். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைம்மா இங்கே இருந்தால் நிச்சயமாக போலீஸ் பிடிப்பாங்க, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போக ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ரிட்டன் வரும்போது இந்த காரியத்தெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னும் போது அந்த நேரத்துக்கு எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. நிறைய நாள் எங்கள் சித்தப்பா ஓடி இருந்தால் சரி அதை கிண்டல் பண்ணுவேன். அதனால் இவங்க ஞாயிற்றுக்கிழமைனா இந்த பாக்ஸு கம்பியை தூக்கின்னு ஊராக ஓடுறாங்க, இதனால் இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு எதுனா வருதா தெரியல நானே கிண்டல் பண்ணுவேன் கூட பசங்களாம் இருந்தாங்கன்னா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கே போகிறதுன்னு தெரியல, அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு சோழவரம் ஸ்டேஷன் தான். அந்த ஸ்டேஷனில் ராட்னெல்லாம் ஏறி இருக்கிற 2 கையை பின்னாடி கட்டி மேலே சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் கயிறை போட்டு இழுப்பாங்க. இழுக்கும் போது இந்த 2 கை மேலே ஏறும். முன்னாடி இருந்து ஒரு போலீஸ் ஷோல்டராண்டை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அப்படியே மேலே ஏறும் போது விட்டுருவாங்க. ராட்டனத்தில் தொங்கி இருக்கிறேன், செய்யாத தப்புக்கெலாம் போயிருக்கிறேன். போய் ராட்டனத்தில் தொங்கியிருக்கிறேன். கீழே இறக்கி சேரில் 2 கால் வரும், கீழே என்னை உட்கார வச்சு கையை இந்த பக்கம் ஒரு காலில் விட்டு இன்னாண்ட காலில் ஒரு கையை விட்டு 2 காலையுமே நேருக்கு நேராக வச்சு கிழிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே என்னால் ஸ்பீடாக ஓட முடியாது. அந்த சம்பவத்தில் தான் எங்கள் அத்தை வீட்டு பசங்களை இன்றைக்கி கூட வந்திருக்கிறான். என் கூட இருந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இவனும் இருக்கான் இவங்க அத்தை வீட்டு பசங்களும் இருக்காங்கன்னு சொல்லும் போது அவனுங்க செய்யாத தப்புக்கு என் கூட காரில் வரானுங்க. நைட்டு ஒரு வெடிக்காலம் 4 மணி இருக்கும். அவன் வீட்டை கதவை தட்டுறோம். கதவை தட்டி அவன் 2 பேரை போலீஸ் கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அத்தை பசங்க இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க, நான் வேணா இந்த மாதிரி பண்ணுற பையன்தான், நீங்கள் என் மேலே வேணா கேஸ் போடுங்க, நான் வெளியே வருவேன், அவனுங்க எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லி நம்பாமல் அவங்களை காரில் கூப்பிட்டுட்டு வராங்க. ஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறமா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை வீட்டில் சேர்த்தா இவன் ஏதாச்சும் பண்ணுவான், அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை போலீஸ் பிடிப்பாங்கன்றதுனால நிறைய பேர் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போங்க எங்கள் பெரியம்மாவும் என்னை அனுப்பும் போது அந்த நேரத்துக்கு தான் எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத நாங்கள் 3 பேரும் நடு ரோட்டில் நிற்கிற ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் யாருன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா, ஒரு ஏக்கத்தோடு நின்ன ஒரு சூழ்நிலையில் தான் என்னை பார்க்காத ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அந்த இயேசு என்னை தேடி வந்தார். ஏன்னா அந்த ஊழியக்காரர் பார்த்ததும் இல்லை, நான் அவர்கிட்ட பேசினதும் இல்லை, அவரும் என்கிட்ட பேசினதில்லை. ஆனால் திடீர்னு அவர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சபையில் படுக்க வச்சு நிறைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், நம்ம பெற்றதுக்காக நம்ம அப்பா அம்மா சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு தங்கச்சி எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். பையனை ஒரு பக்கம் பார்த்தாலும் நம்ம பொண்ணு எங்கே இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு கஷ்டம் இருக்கும். அதை பெருசாக பார்க்காம என் பையன் ஒரு நாள் மாறுவான்றதுக்காக சபையில் யாருனே தெரியாத ஒரு சர்ச்சில் படுக்கிறது எவ்வளோ கஷ்டங்க. சொந்தக்காரர் இருந்து அவங்க யாருமே சேர்த்துக்காம சபையில் படுப்போன்னா அதனுடைய கஷ்டம் ரொம்பவே இருக்கும். எங்கள் வீட்டில் தூங்குறாங்க. இதை பார்க்கும்போது அந்த ஐயா என்கிட்ட நிறைய வார்த்தை பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் நம்பணுமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா, அவர் என் வாழ்க்கையை மாற்றுவாரா, இன்றைக்கி ஒரு பக்கம் போலீஸ் என்னை தேடுது, ஒரு பசங்க என்னை சண்டை போடணும் கொலை பண்ணணுன்ட்டு ஒரு பக்கம் என்னை தேடும் போது நீங்கள் சொல்கிற அந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவாரா, அந்த இயேசுவால் என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா, இதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் அந்த இயேசுவால் நிம்மதி கொடுக்க முடியுமான்னு ஏக்கத்தோடு அந்த இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை அந்த பிச்சைக்கார போல தாங்க, பிச்சைக்கார வாழ்க்கை, குப்பையான ஒரு வாழ்க்கை. ஆனால் எப்போ என் வாழ்க்கையில் நான் அந்த இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சினோ, எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்களே அந்த போலீஸ், உன் மக இல்லைன்னு நினச்சிக்கோ, உன் மகன் மாட்டினா கையை காலை உடைப்பேன்னு சொன்ன போலீஸ்னா அந்த இயேசுவை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறமா ஏறக்குறைய ஒரு 2 மாதம் தான் இருக்கும். எந்த போலீஸ் எங்கள் அம்மாவை மிரட்டினாங்களோ அதே போலீஸ் என்னை கூப்பிட்டுடே சர்ச்சைக்கு போகிறேன்னா கேள்விப்பட்டேன்னா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்க ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி அவங்களே என்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் ஏபி லெட்டர் குத்து, முன்ஜாமீன் லெட்டர் குத்தி எங்கள் வீட்டுக்கு என்ன அனுப்பிவிட்டாங்க. இன்னைக்கு 3 வருஷமாக அந்த கிறிஸ்துவுக்காக இவன் தானா அது, இன்னைக்கு போகும்போது கேட்குறாங்க அவன் தானா இது, அவன் தான் அன்னைக்கு பிச்சை கேட்டால அவன் தான். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது
இன்னைக்கு இந்த சத்தத்தை எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல, இந்த சாட்சியை நீங்க எப்படி கேட்டீங்கன்னு தெரியல. ஆனா அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது எங்க அம்மா மேல இறங்கி குறி சொல்ற அவை வந்து சொல்லும், ஊருக்கே குறி சொல்லும். எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி இருக்கான்னு கேட்கும்போது எங்க அப்பா ஒரு நாள் எங்க வீட்டில் வர வச்சு கேட்கும்போது அவங்க சொன்னது, இவனை மாத்தினா 8 ஊர் மோளை வைக்கணும், 8 ஊரை சுத்திட்டு வரணும், அப்ப மட்டும்தான் இவன் வாழ்க்கை மாறும், இல்லைன்னா இவனை ஆளு அடையாளமே தெரியாம பசங்க இவனை அடிச்சு போடுவாங்கன்னு எங்க அம்மா மேல இறங்கின அந்த குறி சொல்ற ஆவி சொல்லிச்சு. மாத்தல, அது அந்த தெய்வம் மாத்தல, என்ன ஊருக்கே குறி சொல்லிச்சுதான், ஆனா என்ன மாத்தல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மேல வராத அளவு போனது. கேட்டா அதை கட்டுனாலாம். அது எங்க ஊருக்கு இறங்கி குறி சொல்லணும்னா சரக்கு இந்த சுருட்டு இதெல்லாம் வச்சா மட்டும்தான் நம்ம வருவாங்க. தெய்வம்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் என்னை பரிசுத்தமா மாற்றும். அது வரும்போதே கோட்டை வைக்கணும், சுருட்டு வைக்கணும்னா அது ஒருத்தனை பரிசுத்தமா மாத்தாது. அதனாலதான் என்னை மாத்த முடியல. என்னை ஒருத்தர் மாத்தினாரு, அவர் தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரால மாத்திரம்தான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்க போறீங்க? அவரை நோக்கி பார்த்துட்டோன்னா யோவான் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் படித்து அப்படியே ப்ரேயர் பண்ணலாமா? அவரை நோக்கி பார்க்கலாமா? 7வது வசனத்தில் நான் படிக்கிறேன். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்போ அவங்கள நோக்கி பார்த்தானோ வெளியே இருந்து பிச்சை கேட்டான். அந்த சபைக்குள்ள போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு கிறிஸ்துவ நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா தூரத்திலிருந்து வந்திருப்பீங்கன்னா நிச்சயமா சபைக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குதித்தெழுந்து நடக்க முடியாத அவன் தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்தவன் குதிக்கிறான், துதிக்கிறான். 10வது வசனத்துல இப்படி கேட்பாங்க, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்த இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது அநேகருடைய கண்கள் என் மேல எப்படி இருக்கும்னா ஆச்சரியப்படத்தக்கதாக, அடையவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். அவரை நோக்கி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில யாருமே உங்க கண் பார்வை பார்க்காம அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அன்னைக்கு பேதுரு யாரையா கடல் மேல நடக்க முடியும்? கிறிஸ்து நடந்த அதே கடல்ல பேதுரு நடக்கிறாரு. காரணம், அவர் பார்க்க வேண்டியவரை பார்த்தாரு. அவரை பார்க்கும் போது அவர் நடந்த அதே கடல்ல என்னால நடக்க முடியும், அவர் செஞ்ச அதே அற்புதங்களை என்னால செய்ய முடியும். அவரை நோக்கி பார்க்கும்போது அன்னைக்கு எலியா கூட எலிசா போறாரு. போகும்போது எலியா துணியில தண்ணி அடிக்கிறாரு, அந்த தண்ணி பிரியுது. அவர் போகும்போது அந்த எலிசா அந்த எலியாவை பார்த்தாரு. திருப்பி வரும்போது அந்த எலியா அடிச்ச அதே அடிய இந்த எலிசாவும் அடிக்கிறாரு. நான் அவரை நோக்கி பார்ப்பேன்னா அவர் செஞ்ச அதே அற்புதங்களை என்னை கொண்டு செய்ய வைப்பாரு. அப்படியே கண்ணை மூடலாமா? எத்தனை பேர் அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க? இந்த உயிர் உள்ள சாட்சி, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாட்சி கண்ணு முன்னாடி ஒருத்தனை காட்டுவார்னா அதே சம்பவம் உங்க குடும்பத்திலே நடக்கும், உங்க ஊர்லயே நடக்கும், நீங்க இருக்கிற இடத்துல நடக்கும். அவருடைய கைகள், குறுகாத கரங்கள். அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க மாத்திரம் கடைசி அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே எழுந்து நிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம். அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க, என் வாழ்க்கையில நான் உங்களை மாத்திரம் பார்க்கணும்ப்பா, என் வாழ்க்கையில நான் உங்களை மாத்திரம் பார்க்கணும். என் வாலிப பிரயாசத்துல நான் சிருஷ்டிகரை நினைக்கணும்ப்பா, நான் உங்களை பார்க்கணும்ப்பா. என் கண் பார்வை வேற எங்கேயும் போயிடக்கூடாதுப்பா. இந்த நல்ல சாட்சியை நாங்க கேட்டுமாப்பா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை உங்களால செய்ய முடியும்னா இன்னைக்கு எங்க குடும்பத்துல செய்ய முடியும்பா. இன்னைக்கு எங்க குடும்பத்துல பாக்குற பிரச்சனை மாறும்பா. உயரமும் உன்னதமுமான இருக்கும், உயரமும் உன்னதமுமான
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். அப்படியே கைமாத்தி. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நோக்கி பார்க்கட்டுமா? இந்த காலையில நோக்கி பார்க்கட்டுமா? நோக்கி பார்க்கட்டும். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை சேனைகளின் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கட்டுமா? உங்களை நோக்கி பார்க்கட்டுமா? உங்களை நோக்கி கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த ராஜரீக மேன்மை அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கும். அந்த மேன்மை இருந்த இடத்துல சிலுவையை சுமந்தாரு. காரணம், காணாம போன ஆடு கிடைக்கும் போது சந்தோஷமாய் அந்த ஆட்டை தோளின் மீது போட்டுக்கொண்டு உங்களை அவர் தோளின் மீது போடுவதற்காக சிலுவையை சுமந்தார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் தோளின் மீது இருக்கும்படியாக கர்த்தத்துவம் என்ற அந்த தோலை அந்த மேன்மையை ஓட வைத்து சிலுவையை எடுத்தார். சிலுவையை சுமந்தார். சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையிலிருந்து இறங்கும்படியால் அநேக வார்த்தைகள் வந்தது. ஓ, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனானால் சிலுவை விட்டு இறங்க சொல்லும் போது இறங்கல. வல்லமை இருக்கு, ஆனா இறங்கல. காரணம், அவர் சிலுவையில என்ன நினைச்சு பார்த்தாரு? அவர் பர்சனலா என்ன நினைச்சு பார்த்தாரு? அவருக்கு வல்லமை இருந்தது இறங்க, ஆனா இறங்கல. காரணம், நான் இந்த சிலுவையை விட்டு இறங்க பண்ணா ஃபுல் ஃபீட்ல அவனை இன்னும் பிரசங்கம் பண்ண முடியாதுப்பா. இந்த ஜனங்க சபையில வர முடியாது. இந்த ஜனங்க சபையில வர முடியாது. நம்மளை சபையில கொண்டு வரணுன்றதுக்காக அவர் சிலுவையில இருந்து இறங்காம வழியில சிலுவையில் இருந்தாரு. பரிசுத்தரே. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேனில் இருக்கும். அவர் தோளின் மீது கர்த்தத்துவம் ராஜரீக மேன்மை தோளில் இருக்குமா? அந்த ராஜரீக மேன்மை இருந்த இடத்துல, அந்த ராஜரீக மேன்மை இருந்த இடத்துல சிலுவையை சுமக்கிறாரு. யாருங்க விட்டு கொடுப்பா? அந்த மேன்மையை யாரு விட்டு கொடுப்பா? அவர் விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு மேன்மையை பார்த்து தானங்க சில நேசிப்புலாம் வருது. தாவீது ராஜா
முதல்ல போருக்கு போயிட்டு வரும்போது மீகால் அவரை பார்த்து நேசிச்சாங்களாம். ஆனா அதே தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடுரோட்ல நடனம் ஆடும்போது அவமதித்தான். அந்நிய ஸ்திரீகள் பார்க்க உம்முடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு நீ நடனம் ஆடுகிறது என்ன? இப்படி கேட்கிறாங்க. மேன்மையை பார்த்து நேசிக்கிறாங்க. உண்மையான நேசிப்பா. ஒருவேளை சவுல் இந்த தாவீது யார் தெரியுமா? ஆடு மேய்ச்சவமா. இவங்க வீட்டு ஆளுங்களே இவனை மதிக்க மாட்டாங்க, இவங்க ஊர் ஆளுங்க இவனை மதிக்க மாட்டாங்க. ஒருவேளை சவுல் உங்ககிட்ட சொல்லி இருந்தானா, மீகால நீ நான் தெரியுமா சொல்லியிருப்ப, இவனை யானை கட்டி வைக்க பாக்குறீங்க, உங்க அப்பா கிட்ட நீ சண்டை போட்டிருப்ப, சூசைட் அட்டன் பண்றேன்னு சொல்லியிருப்ப. நீ என்னுடைய மேன்மையை பார்த்து நேசிச்ச. நான் போர்ல ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன பார்த்து நேசிச்ச. நான் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நீ நேசிச்ச. ஆனா யாரும் மதிக்காத ஆடுக்கு பின்னாடி அலைந்து திரிந்த என்ன, நாட்டத்தில் இருந்த என்ன, சகோதரர்களால் புறக்கணித்து தள்ளப்பட்ட என்ன அவர் பார்த்தாருமா? அவர் என்ன நேசிச்சாரு? ஆடு மேய்ச்ச என்ன அந்த ஸ்தானத்திலிருந்து மாத்தி அரசனா மாத்தி சிங்காசனத்துல உட்கார வச்சாரு. அதுதான் உண்மையான நேசிப்பு. அதுதான் உண்மையான நேசிப்பு. அந்த நேசத்தோடு தான் இந்த நேரத்துல உன்கிட்ட பேசுறாரு. உலகத்தின் நேசம் ஒரு நாள் உன்னை அவமதிக்கும், உன்னை கேவலப்படுத்தும், உன்னை பிளேம் பண்ணிட்டு போவோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. எங்ககிட்ட நீங்க இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எதை பேசணும்னு இந்த கழுதியை இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்களோ அதை பேசிட்டீங்கப்பா. அதுக்காக உமக்கு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. கேட்டவங்க கேட்ட வண்ணமா போகாம அவங்க மனசுல ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும்ப்பா. பார்வோனுடைய இருதயத்தையும் கடினமாக்கவும் லகுவாக்குவோம் உம்மால் ஆகும்னா. கடினமான இருதயத்தோடு இந்த சத்தத்தை கேட்டிருப்பார்களே, ஆனால் இந்த நேரத்தில் கடினமான இருதயம் உம்முடைய நாமத்தினால லகுவாய் போவதாக, லகுவாய் மாறுவதாக, லகுவாய் மாறுவதாக. உம்மை ஆராதிக்கிற வாலிப பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. கோலியாத்தை மேற்கொள்ளுகிற ஓ தாவீதுக்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. இஸ்ரவேல் மக்கள் பயந்து போய் ஓட நிற்கிற அந்த இடத்துல ஓ நீயே ஈட்டியோடு வருகிறாய், பட்டையோடு நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்பேற்பட்ட உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய வாலிப பிள்ளைகளை இந்த இடத்திலிருந்து எழுப்புங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்கப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கைகளை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கஞ்சால குடி பழக்கத்துல தாயும் தகப்பனையும் கதறி விட்ட ஒரு வாலிபன், ஊரே சபித்த வாலிபன். இவன் இருக்கிறத விட இவன் செத்து போனா நல்லா இருக்குமேன்னு அவன் காதுபடவே பேசின வாலிபன். அதை கேட்ட வாலிபன் எப்படி இருந்திருக்கும்? இவன் எல்லாரையும் கெடுத்துருவான், இவனை விட்டா கெடுத்துருவான். சித்தப்பா சொன்னாரு, எனக்கு ஒரு பையன் இப்படி இருந்தா அவனை விஷம் வச்சே சாவடிச்சிருப்பேன். ஆனா தேவன் அப்படிப்பட்டவனை தான் தொட்டார். கர்த்தர் அப்படிப்பட்டவனை தொட்டார். வாலிபனே, அவரை நேசித்து வாழ்வாயா? அவரை நேசித்து இன்னைக்கு இந்த தம்பி அவரை எவ்வளவா நேசிக்கிறார். எப்படி ஒரு அக்கினியா மாறி இருக்கிறார் பாருங்க. கஞ்சால புதருக்குள்ள போய் உட்கார்ந்து. இன்னும் நிறைய சாட்சி இருக்கு, நான் அதை கேட்டிருக்கேன். ஆனா ஒரு இந்த வசனங்கள் கொஞ்சம் சொல்லி உங்களை அதுக்குள்ள கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அவருடைய காதல் வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பெற்றோருக்கு இன்னும் அவர் செஞ்ச இன்னல்கள் இருக்கிறது. அப்படி ஒரு மோசமான நிலையில் அந்த அன்பு தாயா ரொம்ப நல்லவங்க. புதர்ல இருந்து அவன் கேட்ட போது பெட்ஷீட் கொண்டு வந்து 12 மணிக்கு எடுத்துன்னு போய் போத்திக்கத்து கொடுத்தாங்கன்னா, கீழ்ப்படியாத ஒரு மகனுக்கு கர்த்தர் அந்த கதறலை எல்லாம் பார்த்தார்ல.
கர்த்தர் இன்னைக்கு இந்த தம்பியை நேசித்திருக்கிறார். இந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. கர்த்தர் தான் அழைத்தார். எப்படி அழைத்தார்? தம்பி சொன்னார்ல, யாரோ அழைச்சாங்கன்னு வரல. யார் அழைத்தது? கர்த்தர் உங்களை முன் குறித்து. இங்க இருக்கிற நம்ம தம்பி வெங்கடேஷ் ஆனாலும், ஆகாஷ் ஆனாலும், மணி ஆனாலும், கார்த்திக் ஆனாலும், இங்க வந்திருக்கிற இன்னொரு தம்பி சஞ்சய் பக்கத்தில் இருக்கிறார், அவர் யாரா இருந்தார் கர்த்தர் முன் குறித்தார். அவர் என்ன பண்ணார்னா, அன்பின் கயிற்றை இவங்க கிட்ட கொடுத்து அவங்க மேல போட்டு இழுத்திருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா கைகளை தட்டி கமான் புட் யுவர் ஹேண்ட்ஸ். அல்லேலூயா. ஆமென். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திடும் கிருபை தாருவே. வாஞ்சையாய் தொடர்ந்திடும் கிருபை தாருவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திடும் கிருபை தாருவே. உம்மை வாஞ்சையாய் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளில் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளில் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. அன்பை மாறிடுவே. இயேசுவே உந்தனில் கிருபை வேண்டிடுவே. இயேசுவே உந்தனில் அன்பை மாறிடுவே. இயேசுவே உந்தனில் கிருபை வேண்டிடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. கைகளை தட்டி சொல்லுங்க. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அல்லேலூயா. வேண்டாம்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. அவன் வேண்டான்னு கிடந்த என் வாழ்வு. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இருள். அவர் இளம் வயதிலேயே அந்த பாவ இருளுக்குள் அகப்பட்டு விட்டார். அந்த இருளில் கிடந்த அந்த வாழ்க்கை, அந்த கிராம மக்கள், அந்த ஊர் மக்கள் அவர் வேண்டாம், இவ வேண்டாம், இவ வேண்டாம், சொந்தங்கள் நீ இனிமேல் இங்க வராத, என் பிள்ளைங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனா கர்த்தர் நீ எனக்கு வேண்டும். எல்லாரும் வேண்டாம்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஏன் வேண்டாம்? நாங்க நாற்றமான வாழ்க்கை, நாட் குட் ஸ்மெல், நாற்றமான வாழ்க்கையினாலதான் அவர் வேண்டான்னாங்க. அவர் சொன்னார்ல, தாவீத எப்போ எல்லாரும் நேசிச்சாங்க? அந்த ஜனங்கள் எல்லாம் அவன் போய் கோலியாத்தை வென்று விட்டு வந்த உடனே எல்லாம் ஒன்று ஆஹா ஓஹோன்னு உயர்த்துனாங்க. சவுல் தன் மகளை கொடுக்க தயாராயிட்டான். இப்படி எல்லாம் நடந்தது. ஸோ பதவி, பட்டம், உயர்வு, புகழ் வந்த உடனே தான் தேடி வந்தாங்க. நாற்றத்திலேயோ தனிமையிலையோ பிரச்சனை யாரும் ஒன்றும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அப்பவும் நம்மளை கவனிக்கிறவர் யார் தெரியுமா? நாற்றத்துல இருந்தாலும் நம்ம கவனிக்கிறவர் யார் தெரியுமா? நம்மை அழைத்த தேவன். வேண்டாம்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டாம்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே.
கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உங்களில் அன்பை பாடிடுவே. இயேசுவே உங்களில் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உங்களில் அன்பை பாடிடுவே. இயேசுவே உங்களில் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். அழைத்தவரே அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட சொல்லுங்க கிருபை. எல்லாரும் உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.